குட்டீஸ், நான் தான் உங்க ஜீவிமா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? குட் ஹேபிட்ஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன நல்ல பழக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். குட்டீஸ், நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? என் கூடவே சேர்ந்து ஒன்னொன்னா நான் சொல்லி தரதெல்லாம் நீங்க சொல்லணும். அப்பதான் உங்க அறிவுத்திறன் நல்லா வளரும், நீங்க அழகா பேசவும் கத்துப்பீங்க. ஓகேவா குட்டீஸ்? ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? குட்டீஸ், காலையில ஆயிடுச்சு, சேவல் கூயாச்சு. அங்க பாருங்க, அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், சூரியன், சன். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அத சன். தமிழ் சூரியன். சூரியன் எந்த திசையிலமா வரும்? சூரியன் எந்த திசையில உதிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், கிழக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, ஈஸ்ட். குட்டீஸ், எப்பவுமே எழுந்துக்கும் போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அழுதுட்டே எப்பவுமே எழுந்துக்க கூடாது. எப்படி எழுந்துக்கணும்? ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே எழுந்துக்கணும். எழுந்த உடனே வீட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? குட் மார்னிங். என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங். காலை வணக்கம். குட் மார்னிங். காலை வணக்கம். ஹலோ சாஷுக்குட்டி. குட்டீஸ், நம்ம சாஷுக்குட்டி தூங்கி எழுந்து வந்துட்டா. சாஷு, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தூங்கி எழுந்து வந்தோனே வீட்ல எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க? குட் மார்னிங் ஜீவிமா. காலை வணக்கம். எஸ். ஓ, எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா சாஷுக்குட்டி? நீங்களும் சொன்னீங்களா குட் மார்னிங்? சூப்பர். Next good habit. குட்டீஸ், எழுந்த உடனே நம்ம அப்பா அம்மாக்கு விஷ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? எல்லாரும் வாஷ்ரூம் போயிட்டு வந்து பிரஷ் பண்ணணும். குட்டீஸ், தூங்கி எழுந்தோடனே நம்ம வாயில நிறைய ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். சோ முதல் வேலையா நம்ம தூங்கி எழுந்த உடனே பிரஷ் பண்ணணும். பிரஷ் 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 your teeth. Brush your teeth twice a day. Brush 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 your teeth. நீங்களே கூட சேர்ந்து பாடுறீங்களா? Brush 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 your teeth. Brush your teeth twice a day. Brush 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 your teeth. குட்டீஸ், மார்னிங்கும் பிரஷ் பண்ணணும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் பிரஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். ஒரு நாளைக்கு 2 times பிரஷ் பண்ணணும். ஓகேவா? குட்டீஸ், சாஷுக்குட்டி வந்திருக்காங்க பாருங்க. அவங்க இன்னைக்கு பிரஷ் பண்ணவே இல்ல. அவங்க வாய் பாருங்களேன். அச்சோ, எவ்வளவு ஜெம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்களேன். அவங்க பல்லெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, எல்லோ கலர்ல ஆயிடுச்சு. குட்டீஸ், பிரஷ் பண்ணாம இருந்தா அப்படிதான் ஆகும். சோ எல்லாருமே கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். சாஷுக்குட்டியும் பிரஷ் பண்ண சொல்லலாமா? சாஷுக்குட்டி, பிரஷ் பண்ணுங்க. நீங்களும் சொல்லுங்க, சாஷுக்குட்டி பிரஷ் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சாஷுக்குட்டி பிரஷ் பண்றாங்க. பிரஷ் பண்ண உடனே அவங்க பல்லு பாருங்க, எவ்வளவு அழகா ஒயிட் ஆயிடுச்சு. வாயில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. சூப்பர் சாஷுக்குட்டி. குட்டீஸ், நீங்களும் கண்டிப்பா மார்னிங் எழுந்த உடனே அம்மாவை தொந்தரவு பண்ணாம நீங்களே பிரஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? Next good habit. Next good habit. Take a bath every day. தினமும் குளிக்க வேண்டும். டெய்லி நம்ம குளிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நாம எப்படி டெய்லி 2 times பிரஷ் பண்றோமோ அதே மாதிரி நாம 2 times குளிக்கணும். காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? அதே மாதிரி ஈவினிங் நீங்க நல்லா ஆடி ஆடி விளையாடி ரொம்ப டயர்டா வேர்வையா இருப்பீங்கல்ல,
அப்பவும் குளிக்கணும். டெய்லி 2 times பிரஷ் பண்ணணும், 2 times குளிக்கணும். ஏன் குளிக்கிறோம்? நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போறதுக்கும் நம்ம blood circulation நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம குளிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்களும் 2 times டெய்லி குளிப்பீங்களா? Say yes, ஜீவிமா. ஒரு வாட்டி நீங்க என்ன சொல்லணும்? ஓகே ஜீவிமா அப்படி சொல்லணும். ஓகேவா? ஓகே ஜீவிமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே ஜீவிமா. Thank you. சூப்பர் குட்டீஸ். குட்டீஸ், சாஷி குட்டி பாருங்க எவ்வளவு அழகா குளிக்கிறாங்கன்னு. சமத்தா குளிக்கணும். குட்டீஸ், தினமும் 2 times குளிக்கணும். Next good habit. குட்டீஸ், குளிச்சு முடிச்சிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? சாமி கும்பிடணும். Pray to God. நமக்கு இவ்வளவு அழகான லைஃப் கொடுத்த நம்ம God கிட்ட நீங்க தேங்க்யூ சொல்லணும். எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி கொடுத்திருக்கீங்க, ஒரு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நிறைய சாமி கும்பிடணும். பாருங்க, சாஷி குட்டியும் சாமி கும்பிடுறாங்க. எனக்கு அழகான ஃபேமிலி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஹே, எவ்வளவு கியூட்டா அழகா அம்மா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் சாஷி குட்டி வேண்டிக்கிட்டாங்க. நீங்களும் தினமும் போய் சாமி கும்பிடணும். Pray to God. Next good habit. Eat healthy food. சத்தான உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். குட்டீஸ், எல்லாருமே எப்பவுமே நல்ல ஃபுட் மட்டும்தான் சாப்பிடணும். குட்டீஸ், நம்ம சத்தான உணவுகளை சாப்பிட்டாதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆமா, சத்தான உணவுகள்னா என்னது? குட்டீஸ், அம்மா கொடுக்கிற காய்கறிகள், பழங்கள், சாதம், பால், முட்டை, இதெல்லாமே சத்தான உணவுகள். எப்பவுமே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. கடையில விக்கிற, பாக்கெட்ல விக்கிற எந்த பொருளும் சாப்பிடக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஏன்னா அதுல நிறைய ஆர்டிபிஷியல் திங்ஸ், சுகர் கண்டென்ட் எல்லாம் அதிகமா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிடுறதுனால நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும், நமக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், நம்ம தானே கஷ்டப்படணும். அதனால கடையில விக்கிற ஜங்க் ஃபுட் எல்லாம் நோ, அம்மாவே கொடுத்தா கூட நோ சொல்லணும். என்ன சொல்லணும்? நோ ஜங்க் ஃபுட் அப்படி சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நோ ஜங்க் ஃபுட், ஒன்லி ஹெல்தி ஃபுட். அப்பதான் நான் ஸ்ட்ராங்கா ஹெல்தியா ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், சாஷி குட்டி வந்துட்டா. சாஷி குட்டி கையில என்ன இருக்கு பாருங்க. சிப்ஸ் பாக்கெட். சிப்ஸ் சாப்பிடலாமா? நோ, சிப்ஸ் வந்து ஜங்க் ஃபுட், சாப்பிடக்கூடாது. சாஷி குட்டி, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சிப்ஸ் பாக்கெட்டை தூக்கி போட்டுருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி போட்டுரு. நோ. இப்ப சாஷு கையில ஆப்பிள் இருக்கு. சாஷி குட்டி ஆப்பிள் சாப்பிடலாமா? எஸ், ஆப்பிள் குட் ஃபார் ஹெல்த். உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர் கிட்டயே போக வேண்டாம். அவ்வளோ சத்து இருக்கு ஆப்பிள்ல. சாஷி குட்டி சாப்பிடுறாங்க. ஏ, சூப்பர் சாஷி குட்டி. குட்டீஸ், சாஷி குட்டி கையில சாக்லேட் இருக்கு. ஓ நோ. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நோ ஜங்க் ஃபுட், நோ ஜங்க் ஃபுட். தூக்கி போட்டுருன்னு சொல்லுங்க. சாக்லேட்ட தூக்கி போட்டுரு சாஷி குட்டி. சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? அது சாப்பிட்டா நம்ம பல்லு சொத்தையாகும். அது மட்டும் இல்லாம உடம்புக்குமே நல்லது கிடையாது. சோ யாராவது உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா நோ, சாக்லேட் தராதீங்க, அது நாட் குட் ஃபார் ஹெல்த்னு நீங்க சொல்லணும். குட்டீஸ், என்ன சொல்லுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ரிலேட்டிவ்ஸோ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரு சாக்லேட் கொடுத்தாலோ நோ, ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? அதுக்கு பதிலா எனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கித்தாங்க, நட்ஸ் வாங்கித்தாங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்டா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருப்பேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? எஸ்.
குட்டீஸ், இப்ப சாஷு குட்டி கையில பால் இருக்கு. பால் குட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா? குட் ஃபுட். பால் குடிச்சா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நம்மளோட போன்ஸ், அதாவது எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பால்ல கால்சியம் சத்து இருக்கு. சோ தினமும் நம்ம பால் குடிச்சோம்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆயிடலாம். நம்ம பல்லுக்கும் நல்லது, நம்ம எலும்புக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கே நல்லதுதான். சோ இனிமேல் அம்மா பால் கொடுத்தாங்கன்னா வாங்கி கட 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 கடன்னு குடிச்சு முடிச்சிடணும். ஓகேவா குட்டீஸ்? சாஷு குட்டி எவ்வளவு அழகா பால் குடிக்கிறாங்க பாருங்க. சூப்பர். கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சாஷு குட்டிக்கு. Next good habit. Wash your hands. கை கழுவணும். எப்பெல்லாம் கை கழுவணும்? நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடியும், அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்னு எப்போ நாம வெளியில போயிட்டு வரோமோ சாப்பிடறதுக்கு முன்னாடியோ நம்ம கை கால்களை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஏன் அப்படி பண்ணணும்? நாம வெளியில போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட் அழுக்கெல்லாம் நம்ம மேல படும். நம்ம நல்லா விளையாடுவோம். விளையாடும் போது நம்ம கையில என்ன ஆகும்? அழுக்காகும். அந்த அழுக்கோடையே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள தானே போகும். அதனால நமக்கு உடம்பு சரியில்லாம போகும்ல. சோ குட்டீஸ், எப்பவுமே வாஷ் பண்ணணும் உங்க ஹேண்ட்ஸ். ஓகேவா குட்டீஸ்? நம்ம எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சாஷு குட்டி சொல்ல போறாங்க. பார்க்கலாமா? சாஷு குட்டி, நம்ம குட்டீஸ்க்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே ஜீவிமா, நான் குட்டீஸ்க்கு சொல்லி தரேன். இப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். முதலில் கைகளை நனைத்துக் கொள்ளுங்கள். பின்பு கை இடுக்குகளிலும் நகை இடுக்குகளிலும் அழுக்கு இருக்கும். அதனால் சோப்பு போட்டு நன்றாக தேயுங்கள். இப்பொழுது மீண்டும் தண்ணீரால் கழுவுங்கள். நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். அப்பொழுதுதான் அழுக்கெல்லாம் போகும். எவ்வளவு அழகா ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். குட்டீஸ், எல்லாரும் ஒன்னு நோட் பண்ணீங்களா? சாஷு குட்டி கையில எவ்வளவு நெயில்ஸ் இருக்கு பாருங்களேன். அச்சச்சோ, இவ்ளோ நெயில்ஸ் வச்சுக்க கூடாது. அது பேட் ஹாபிட். கட் யுவர் நெயில்ஸ் ரெகுலர்லி. குட்டீஸ், நகம் அதிகமா இருந்தா கூட அதுல நிறைய அழுக்கு சேர்ந்து 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 அதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளதான் போகும் நம்ம சாப்பிடும் போது. அதனால கண்டிப்பா நீங்க உங்க நெயில்ஸ கட் பண்ணிருக்கணும். Next good habit. Next good habit. Drink lot of water. குட்டீஸ், நாம நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்? தண்ணி குடிச்சாதான் நம்ம உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும். நல்லா சுறுசுறுப்பா நம்மளால வேலை பார்க்க முடியும். நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் இப்ப சம்மர் சீசன்ல. சோ கண்டிப்பா எல்லாருமே நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? சாஷு குட்டி, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எஸ், எவ்வளவு அழகா குடிக்கிறாங்கல்ல? நீங்களும் சமத்தா மறக்காம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தண்ணி வாங்கி குடிச்சிருங்க. ஓகேவா குட்டீஸ்? Next good habit. Next good habit. Respect elders. பெரியவங்களை மதிக்கணும். உங்களை விட பெரியவங்க, அது உங்க அண்ணனா இருந்தாலும் சரி, உங்க அக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி உங்க வீட்ல இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது அவங்கள மதிக்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். அவங்கள நம்ம வாங்க போங்கன்னு மரியாதையா தான் பேசணுமே. ஓகேவா? அதுவும் ஒரு குட் ஹாபிட் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா ஹெல்ப் பண்ணணும். அம்மாவுக்கு இப்பத்துல இருந்தே குட்டி குட்டி ஹெல்ப்பா பண்ணணும். பாவம், அம்மா கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். அம்மாக்கு மட்டும் இல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் உங்க தம்பிக்கு, உங்க தங்கச்சிக்கு, உங்க அண்ணனுக்குன்ட்டு எல்லாருக்குமே என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா ஓடி போய் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் நீங்க ஐயோ இந்த பையன் எவ்வளவு அழகா பண்றான் அப்படின்ட்டு எல்லாரும் உங்களை குட்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே இனிமேல் ஹெல்ப் பண்ணுவீங்க தானே? எஸ். Next good habit.
குட்டீஸ், share your things with your friends. அதாவது உங்க பொருளை எல்லாருக்குமே ஷேர் பண்ண கத்துக்கணும். நீங்க மட்டுமே வச்சுக்க கூடாது. அது ஒரு பேட் ஹாபிட் குட்டீஸ். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரு டாய் இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டானா, சரிடா நீயும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கொடுன்னு அவனுக்கு கொடுக்கணும். அதுதான் குட் ஹாபிட். இல்லைன்னா அச்சோ இந்த பையன் என்ன இவ்ளோ பேடா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா குட்டீஸ்? இனிமேல உங்க பொருட்களை எல்லாருக்கூடயும் ஜாலியா ஷேர் பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சூப்பர் குட்டீஸ், எல்லாருமே ரொம்ப அழகா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புறேன். குட்டீஸ், நாம இப்போ சில மேஜிக் வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். மேஜிக் வேர்ட்ஸ்னா என்ன தெரியுமா? நல்ல வார்த்தைகள். எப்பவுமே நாம நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும். ஒரு மேஜிக் வேர்டா நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரேன். உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது பிரசன்ட் கொடுத்தாலோ, அதாச்சும் கிஃப்ட் கொடுத்தாலோ, உங்களுக்கு தேவையான பொருள் யாராவது கொடுத்தாலோ நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? தேங்க்யூ. என்ன சொல்லணும்? தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. குட்டீஸ், நெக்ஸ்ட், இப்போ நீங்க தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. குட்டீஸ் யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டீங்க. தெரியாம பண்ணிட்டீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? சாரி. என்ன கேட்கணும் குட்டீஸ்? சாரி, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட், இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா நீங்க என்ன கேட்கணும்? ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படி கேட்கணும். குட்டீஸ், நைட் ஆயிடுச்சு பாருங்க, சன் போயிட்டு மூன் வந்துடுச்சு. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நிலா, மூன். குட்டீஸ், நைட் எல்லாருமே சீக்கிரமா சாப்பிட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டோரி புக்ஸ் படிச்சுட்டு கண்ணை மூடி சமத்தா தூங்கிடணும். அப்போதான் மார்னிங் சீக்கிரமா ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா எழுந்துக்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? சூப்பர் குட்டீஸ், இன்னைக்கு நாம நிறைய குட் ஹாபிட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம். குட்டீஸ், நீங்க எல்லாரும் கண்டிப்பா நான் சொல்லி கொடுத்த எல்லா குட் ஹாபிட்ஸையும் ஃபாலோ பண்ணணும். நீங்க எல்லாருமே ரொம்ப குட் தானே? எஸ் குட்டீஸ், இப்ப நாம ஒரு குட் ஹாபிட் சாங் ஒன்று பாடலாமா? நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஆக்ஷனோட பாடணும். ஓகேவா? Good habits, good habits. Shall we learn good habits? Good habits, good habits. Come on, little cuties. Clap and sing together now. Let's learn good habits. Wow! அறிவு சார்ந்த வீடியோக்களுக்கு மறக்காமல் JJ Kids TV சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yay! Subscribed!